Hi friends, good morning. Welcome to my channel. It's a Bimoto mobile app. இந்த மொபைல் ஆப்பில் நம்ம வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. மீன்ஸ் க்ளோசரிஸ் அண்ட் ப்ரொவிஷனல்ஸாக திங்ஸ் எல்லாமே கம்ஃபர்டபுளான ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குது. ஜஸ்ட்டு ஒன்ஸ் நீங்கள் வியூ பண்ணி பாருங்கள். இதனுடைய மொபைல் அப்ளிகேஷன் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எனக்கு ஒரு கப் காஃபி கூட போட தெரியாது. ஏன்னா சின்ன வயசுல இருந்து பிசினஸ்க்கு வேண்டாம், ஃபேமிலி பிசினஸ் வேண்டாம்னு அப்பா சொல்லி என்ன வந்து ஒரு இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும்னு தான் வந்து என்ன வந்து லீட் பண்ணாங்க. பட் என்னைக்கு ஒரு தொழிலை நிர்வகிக்கிறோம்னு முடிவு பண்றோமோ அன்னைக்கு அந்த தொழிலோட அடிப்படையெல்லாம் கத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். நான் வந்து ஒரு 1 இயர் கேட்டரிங் அண்ட் டிப்ளமோ கோர்ஸ் ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு 6 மாசம் ஹோட்டல் அலங்கார் கிராண்டேன்னு கோயம்புத்தூர்ல ஒரு ஹோட்டல்ல ஒர்க் பண்ணேன். நான் ஃபர்ஸ்ட் 6 மாசம் முதல் மாசம் வந்து ஃப்ரண்ட் ஆபீஸ்ல 1 மந்த் வேலை செஞ்சேன். அதுக்கு அடுத்தது கிச்சன்ல டெய்லியும் ஒரு மூட்டை வெங்காயம் உரிக்கணும், கிச்சன் டைல் எல்லாம் சுத்தம் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் தான் ரெசிபிஸ்னா என்னன்னு கத்துக்கிறதுக்கு அலோ பண்ணுவாங்க. 6 மாசம் ஹோட்டல்ல ஒர்க் பண்ணிட்டு என் அப்பா கிட்ட அவரோட ரெசிபிஸ் எல்லாம் கத்துக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் எங்களோட ஷெஃப் கிட்ட ரெசிபிஸ கத்துக்க ஆரம்பிச்சேன். சோ சமையல்னா என்னங்கிற அடிப்படையை கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்க ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லா 22 வருஷம் அந்த இண்டஸ்ட்ரியில கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். நான் பிசினஸ்க்கு வந்த முதல் 5 வருஷம் என் ஹார்ட் பீட் வந்து பயங்கர ஹையா இருக்கும். என்ன பிரச்சனை வரும், எப்ப என்ன கம்ப்ளைண்ட்ஸ் வரும், ஃபுட் சரியா இருக்குமா, கெஸ்ட் எக்ஸ்ட்ரா வந்தா எப்படி மேனேஜ் பண்றது, சோ அந்த மாதிரி பல பிரச்சனைகள் தான் எனக்கு வந்து அவ்வளோ பயமா இருக்கும் அந்த முதல் 5 வருஷம். ஸோ அவ்வளோ சேலஞ்சஸ் இருக்கும். எப்படி நம்மளுடைய விஷனை நம்மளோட டீமுக்கு கன்வே பண்றது, அவங்களுக்கு எப்படி புரிய வச்சு அவங்கள நம்ம அலைண்டா டிராவல் பண்ண வைக்கிறது. ஸோ அதுதான் நான் பண்ண முதல் 5 வருஷம் நான் பண்ண விஷயம். ஸோ எனக்கு வந்து அந்த 5 வருஷம் மிகப்பெரிய ஒரு லேர்னிங்கா இருந்துச்சு. ஆஃப்டர் 5 இயர்ஸ் நான் வந்து அந்த அனுபவம் வர வர ஒரு கல்யாணத்துல என்ன பிரச்சனை வந்தாலும் ஹேண்டில் பண்ற அளவுக்கு எனக்கு வந்து ஒரு தைரியம் வந்ததுன்னா அந்த நம்ம கத்துக்கிட்ட விஷயம் ஒரு ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்றோம் அப்படிங்கிற ஒரு விஷயம். வெட்டிங் இண்டஸ்ட்ரியில ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல கொடுக்கிற மெனுவை ஏன் ஒரு ஆர்டினரி மிடில் கிளாஸ் வீட்டு கல்யாணத்துல கொடுக்க கூடாது, அந்த மாதிரி அந்த மெனுவை ரீடிசைன் பண்ணோம். ஸோ அதுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சது. எல்லாருமே வந்து ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல கொடுக்கிற மெனுவை எங்களோட வீட்டு கல்யாணத்துல ஒரு சாதாரண மனுஷன் வீட்டு கல்யாணத்துல என்ஜாய் பண்றப்போ அவ்வளோ பேர் அவ்வளோ வந்து சந்தோஷமா அதை வந்து ரிசீவ் பண்ணாங்க. சின்ன சின்ன முயற்சிகளுக்கு மில்லட்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒயிட் சுகருக்கு பதிலா பாம் சுகர், ஆர்கானிக்கோட ஸ்வீட்ஸ் எல்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணோம். டயட்க்குன்னு ஒரு தனியா ஒரு கவுண்டர் போட்டோம். அந்த மாதிரி புது முயற்சிகளுக்கு எல்லாருமே மக்கள் வந்து மிகப்பெரிய வந்து வரவேற்பு கொடுத்தாங்க. கல்யாண இண்டஸ்ட்ரி வந்து சீசன் பேஸ்டா போயிட்டு இருக்கு. சோ நம்ம வந்து வருஷத்துல கிட்டத்தட்ட 6 இருந்து 8 மாசம் தான் வேலை செய்யறோம், மீதி 4 மாசம் சும்மா இருக்கும். சோ அப்ப ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிற யோசிக்கிறப்பதான் எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு வந்துச்சு. என்னன்னா ராபர்ட் பாஷ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட 50th இயர் செலிப்ரேஷன் கோயம்புத்தூர்ல நடந்துச்சு. அதுக்கு வந்து ஒரு 6000 பேருக்கு ஒரு டின்னர் நாங்க பண்ணோம். அந்த ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் அவங்க வந்து என்னை இன்வைட் பண்ணாங்க. அவங்களோட ஃபேக்டரிக்கு போனோம். போயிட்டு அவங்களோட கேஃப்டீரியால ரெகுலர் ஃபுட் சப்ளை பண்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அப்போ ஒரு கல்யாண இண்டஸ்ட்ரியில இருந்து எப்படி நம்ம வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் கிச்சனுக்கு கன்வெர்ட் பண்றோம். ஸோ நான் அவங்க கிட்ட வந்து 2 வருஷம் டைம் கேட்டுட்டேன். அதுக்கப்புறம் நிறைய கல்ஃப் ஃபுட் எக்ஸ்போ நடக்கும். நம்ம மும்பைல வந்து டெல்லியில வந்து ஃபுட் எக்ஸ்போஸ் நடக்கும், சிங்கப்பூர்ல FHA நடக்கும். எக்ஸிபிஷனுக்கு எல்லாம் நான் வந்து டிராவல் பண்ணேன். என்னென்ன டெக்னாலஜிஸ் புதுசா வந்துச்சுன்னு கத்துக்க ஆரம்பிச்சேன். எக்யூப்மெண்ட்ஸ் என்னென்ன இருக்கு, ரெசிபிஸை எப்படி நம்ம வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணலாம், இது எல்லாத்தையுமே கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு கோயம்புத்தூர்ல சென்ட்ரலைஸ்டா ஒரு கிச்சன் பண்ணோம். இன்னைக்கு அந்த கிச்சன்ல 30,000 மீல்ஸ் பர் டே வந்து நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட 1000 பேர் டெடிகேட்டடா அந்த கிச்சன்ல ஒர்க் பண்றாங்க. It's sponsored by Bimoto mobile app. Thank you friends.